ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வேல்யூ ஆட் பண்ணும். ஸோ இன்றைக்கி என்னுடைய பர்த்டே. ஸோ பர்த்டே அன்றைக்கி இந்த வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ நான் மெயினாக எதுக்காக ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நான் வந்து ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன். இன்னிலேருந்து எனக்கு இன்றைக்கி பர்த்டே இல்லையா, ஸோ இன்னிலேருந்து நான் வந்து டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஜஸ்ட் இந்த சேனல்லன்னு இல்லை, பட் எங்கேயாவது சோஷியல் மீடியாவில் நான் வந்து ஏதாவது ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிடணும். ஸோ அப்படின்னு ஒரு பர்த்டே கோலோடு இருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட் திங் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதாவது டெய்லியுமே வீடியோஸ் வரும், ஏன்னா நான் வந்து வீடியோஸ் கண்டினியூஸ் அப்லோட் பண்ணுறதில்ல. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து நான் டெய்லி வீடியோ போட்டாகணும்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ நான் வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் நான் ஸ்கிரிப்ட் எதுவுமே ரெடி பண்ணல, என்னென்ன விஷயங்கள்லாம் பேசணும் அப்படிங்கிற பற்றியும் நான் பாயிண்ட்ஸ் எதுவுமே நான் ரெடி பண்ணல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறேனோ ஸோ அதை சொல்கிறேன். நான் ஒரு லாஸ்ட் 7 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே டைம்லலாம் உட்காந்து கோல்ஸ் ரெடி பண்ணேன். இந்த இயர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய 18th பர்த்டே அன்றைக்கி நான் உட்காந்து 5 இயர்ஸ் கழிச்சு, அதாவது இன்றைக்கி 5 இயர்ஸ் கழிச்சு நான் இந்த விஷயங்கள்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ரீச் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி 5 இயர்ஸ்க்குன்னு மட்டும் இல்லை, 3 இயர்ஸில் இதெல்லாம் பண்ணியிருக்கணும், 1 இயரில் இதெல்லாம் பண்ணியிருக்கணும்னு சொல்லி லாங் டேர்ம், மிட் டேர்ம், ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி நான் கோல்ஸே பிரித்து ஓகே இதெல்லாம் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு நிறையா அந்த மாதிரி எல்லா இயருமே உட்காந்து நான் ரெடி பண்ணுவேன். இப்போ நான் இன்றைக்கி நான் உட்காந்து யோசித்து பார்க்குறேன். நான் 18th ஏஜில் ஆகும்போது நான் இந்த மாதிரி 23 ஏஜ் ஆகும்போது இதெல்லாம் நான் பண்ணியிருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி நான் வந்து ஒரு ட்ரீம் வச்சுருந்தேன், கோல் வச்சுருந்தேன். இன்றைக்கி எனக்கு 23 ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் அதெல்லாம் பண்ணிட்டேனா அப்படின்னு நான் உட்காந்து இப்போது ஒரு செகண்ட் யோசித்து பார்த்தேன்னா, லைக் 0 லைக் 1% அப்படின்னு சொல்லக்கூடாது. லைக் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே நான் அச்சீவ் பண்ணல. நான் 18th பர்த்டேக்குலேருந்து நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், 23 ஏஜுக்குள்ளே நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினச்சனோ அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணல. ஓகே, ஏன் ரெடி பண்ண முடியல, ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு காரணம் எல்லாமே நான் தான். 90% காரணம் நான் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து நினைக்கிறதுனால எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஓகே பர்த்டே விஷ் அப்படி சொல்லி நான் ரைட் பண்ணிட்டேன்னா, ஓகே ஆஷிக்கு பர்த்டே, ஸோ இதெல்லாம் நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு உலகம் எனக்காக இதெல்லாம் என்ன சொல்கிறது பண்ணித்தர போகிறது கிடையாது. நான் தான் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். ஜஸ்ட் ஆஷிக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு பர்த்டே அன்றைக்கி ஆஷிக்கு இதெல்லாம் எழுதிட்டான், லிஸ்ட்டு இதெல்லாம் எழுதிட்டான், இந்த கோல்லாம் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கோல்லாம் தானே அச்சீவ் ஆகாது. நான் தான் அதுக்கான ஒர்க் எடுத்தாகணும், அதுக்கான ஆக்ஷன் நான் தான் எடுத்தாகணும். ஸோ அதை நான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலை மீன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணலை. ஜஸ்ட் 1 டே லைக் உங்களுக்கு வந்து இப்போது 6 பேக் வேணும்னா அதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் 1 டே ஜிம் போனீங்கன்னா 6 பேக் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா 100% கிடைக்காது. ஜஸ்ட் 1 டேயில் ஒன்றுமே சேஞ்ச் ஆகாது. டெய்லி அதை ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு ரிசல்ட் வருதோ வரலையோ, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, மோட்டிவேஷன் இருக்கோ இல்லையோ, நீங்கள் டெய்லி பண்ணி ஆகணும். டெய்லி அந்த விஷயத்த பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கும். ஸோ இதுதான் நான் பண்ண மிஸ்டேக்கே. இதுதான் நான் 18th ஏஜில் இருந்த ஆஷிக் நினச்ச விஷயங்கள் நடக்காதது காரணமே அதுதான். 18th ஏஜில் இருக்கும்போது நான் ரைட் பண்ண விஷயங்கள் எதுவுமே நடக்காதது காரணம் அதுதான். நான் ஃபாலோ பண்ணலை, கன்சிஸ்டண்ட்டாக ஆக்ஷன் எடுக்கலை. ஸோ அதுதான் பிரச்சனையே. ஓகே, ஏன் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் டோபமைன் பிரச்சனை தான். லைக் நம்மளுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா டோபமைன் கிடைச்சது இன்றைக்கி 2025 ரொம்ப ஈஸி. டோபமைன் அப்படிங்கிற விஷயம் நம்ம மைண்டில் வர்றதுக்கு ஜஸ்ட் நீங்கள் 2 ரீல் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போதும். அந்த 2 ரீல் எப்போ 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் ரீல் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்க உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ டோபமைன். லைக் நான் என்ன சொல்ல வரதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ரியல் ஒர்க் பண்ணாமலே நம்மளுக்கு வந்து ஈஸியாக டோபமைன் கிடைக்குது. ஸோ ஈஸியாக லைக் ரியல் ஒர்க் பண்ணாமலே நம்மளுக்கு வந்து டோபமைன் கிடைக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டை வந்து ரியல் ஒர்க் பண்ணணுன்னே தோணாது.
மைண்டில் நம்மளுக்கு ஒர்க் பண்ணணுன்னே தோணாது. ஏன்னா நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஈஸியாக வித்தவுட் ஒர்க் பண்ணாமலே ஃப்ரீயாக கிடைக்கும் போது ஏன் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம்? ஸோ அதுதாங்க இஷ்யூவே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீயாக டோபமைன் கிடைக்கிறதெல்லாம் கட் பண்ணணும். ஃப்ரீயாக உங்களுக்கு டோபமைனே கிடைக்கக்கூடாது. வித்தவுட் ஒர்க் உங்களுக்கு டோபமைன் கிடைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட்டாக உங்களுக்கு டோபமைன் கிடைக்கணும். ஒர்க்கே பண்ணாமல் ரிசல்ட்டாக உங்களுக்கு வந்து டோபமைன் கிடச்சிங்கன்னா தென் பிரைன் அதை தான் ப்ரிஃபர் பண்ணும், நம்மளை ஒர்க் பண்ணாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக டோபமைன் எடுக்கிறதுக்கு. ஷார்ட்டாக சொல்லலாம், ஃபோன் யூஸ் பண்ணுறத கம்மி பண்ண. ஃபோன் யூஸ் பண்ணுறதை நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கனாலே, ஃபோன் யூஸ் பண்ணுறதை நீங்கள் விட்டுட்டாலே உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கிளிப் ஒன்று பார்த்தேன். டெலிகிராமோட ஃபவுண்டர் இருக்கா இல்லையா, ஃபவுண்டராக சிஇஓவான்னு தெரில, ஐ திங்க் போத் 2 பொசிஷனுமே அவர் தான் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். லைக் நான் யாரை சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நான் ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. நான் ஃபோனே யூஸ் பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட் கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாரு. மற்றபடி ஜீரோ கண்டென்ட் கன்சியூம், லைக் ஜீரோ இல்லை. லைக் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லை மேக்ஸிமம் டைம். ஸோ இதை மாதிரி நம்மளும் ஆகணும். ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது, ரியல் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஜஸ்ட் காலை எழுந்ததுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணனால ஒரு யூஸ்மே கிடையாது. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். இதுதான் காரணமே நம்ம லைஃப்பில் நம்ம க்ரோ ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஜஸ்ட் உங்கள் மொபைலை எடுத்து உங்களோட ஸ்க்ரீன் டைம் எவ்வளோன்னு பாருங்கள். எவ்வளோ நேரம் நீங்கள் இன்றைக்கி ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ரீ டைம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ நினைப்பீங்கன்னு நான் பிஸ்னஸ்லாம் பண்ண சொல்கிறேன், பிஸ்னஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்படி ஒரு ஆன்லைன் லைக் இ-காமர்ஸ், கண்டென்ட் க்ரியேஷன், கோர்ஸ், நிறைய ஆப்ஷன் இருக்குது எல்லாருமே பண்ணுற மாதிரி. லைக் முன்னாடி தான் பிஸ்னஸ் பண்ணோன்னா லைக் இவங்களாட்டி மட்டும் தான் பண்ண முடியும், நம்மளாட்டி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ், எக்ஸ்கியூஸ் இதெல்லாம் ஒரு நீங்கள் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஆக்சஸபிளாக இருக்குது. எல்லார்ட்டையுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கி ஆயிடுச்சு. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் நீங்கள் வந்து அதை பண்ணுறது கஷ்டம்னு நினச்சிட்ருக்கீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு தெரில. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரில. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிங்க. அவ்வளோதான், சிம்பிள். பட் நான் சொல்கிற அளவுக்கு சிம்பிளும் கிடையாது. லைக் நான் இப்போ லைக் வீடியோவில் வந்து எல்லாருமே மணி மேக் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான விஷயம் மாதிரியும் ஈஸியான மாதிரியும் லைக் வீடியோவில் பேசிடுவாங்க. பட் அது ரியலில் ஆக்ஷன் எடுக்கும்போது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. ஐ நோ. பட் பாயிண்ட்டை புரிஞ்சவங்க எல்லார்ட்டையுமே எல்லாமே பண்ண முடியும். பட் அதுக்கு நிறையா அது என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறதுன்னு புரியுதில்லை உங்களுக்கு. அவ்வளோ ஈஸியும் கிடையாது. நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரியோ நீங்கள் படிக்கிற மாதிரியோ பார்க்குற மாதிரியோ அவ்வளோ ஈஸியும் கிடையாது மணி மேக் பண்ணுறது. பட் ஈஸியும் கூட மீன்ஸ் நான் எப்படி சொல்ல வரேன்னா, லைக் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் இன்றைக்கி பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட பண்ண முடியாது. இன்றைக்கி எல்லார்ட்டையுமே பண்ண முடியும். பட் 20 இயர்ஸ் பிஃபோர் அப்படி கிடையாது. ஸோ நான் அந்த மாதிரி சொல்ல வரேன் ஈஸின்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோட பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள், ரியல் ஆக்ஷன் டெய்லி பண்ணுங்கள். காலை ஏந்திரிச்சதுலேருந்து ஒர்க் பண்ணுங்கள். தென் ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் மார்னிங் டைமில் ஒர்க் பண்ணுங்கள். மார்னிங் டைமில் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணி ஃப்ரீயாக டோபமைன் வாங்காதீங்க. ஸோ இதுதான் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல வரணும்னு நினச்சது. அண்ட் அதே மாதிரி பர்த்டேக்காக வெயிட் பண்ணாதீங்க.
ஸோ இன்றைக்கி என் பர்த்டே. ஸோ தட்ஸ் வை நான் வந்து இன்னிலேருந்து இது மாதிரிலாம் பண்ணணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கின்னு தான் நான் பண்ணணும்னு இல்லை, அதை நான் நேற்றே பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்கலாம், நேற்றே பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். இன்றைக்கி பண்ணால் தான் நடக்கும் அப்படின்னு கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மறுபடியும் லைக் டோன்ட் வெயிட் ஃபார் பர்ஃபெக்ட் டேட். லைக் அந்த பர்த் டேட், நியூ இயர், மண்டே, ஸோ இந்த மாதிரி எந்த டேட்டுக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. அதே மாதிரி டைமுக்கும் வெயிட் பண்ணாதீங்க. லைக் 10 மணி ஆன பிறகு நான் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து 9:55க்கும் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம்.